ஓம் ஸ்ரீ வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவாக 1/5/2024 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி ராசி வாரியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசி யாரெல்லாம் தனுசு ராசின்னு சொன்னால், மூலம், பூராடம், உத்திராடத்தினுடைய முதல் பாதத்தை கொண்டுள்ள நட்சத்திரங்களை கொண்டுள்ள அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மூலம், பூராடம், உத்திராடத்தினுடைய முதல் பாதம். அப்போது உங்கள் ராசி அதிபதி இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து 1/5/2024 6ஆம் இடத்தில் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் போய் மறைகிறார். இந்த காலகட்டம் எவ்வாறு அமையும் என்று சொன்னால், 5ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது தேவையில்லாத விவகாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்க வாங்கல் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உடலினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது ஒரு சத்துருஸ்தானம். கடன், நோய், வம்பு, வழக்கு போன்ற தொந்தரவுகளை தருகின்ற ஒரு சூழல். இருந்த போதிலும் உங்கள் ராசி அதிபதி அவர் உங்களை கெடுக்க மாட்டார். சற்றே கவனமாக இருந்தால் இந்த ஆண்டானது மிகவும் அற்புதமே. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்த போதிலும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். குருவை பொறுத்தவரையிலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் சொல்லிட்டு இருக்கிறேன், குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை பலப்படுத்துவார் என்கின்ற அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதியினுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் விழுகிறது. 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போது குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு இருப்பதனால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தும். சரிங்களா? கடன் வாங்கினாலும் கடன் வாங்கி உங்களுடைய தொழில் போட்டிங்கன்னு சொன்னால் தொழிலானது முன்னுக்கு வரும். நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். கமிஷன் பேசிக்கான, கான்ட்ராக்ட் பேசிக்கான பிஸ்னஸ் உங்களுக்கு ஒத்து வரும். சரிங்களா? நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறது. நல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறது. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். சரிங்களா? அப்போது இடம் விட்டு இடம் செல்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும். வெளிநாடு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் தனுசு ராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கான முயற்சிகள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் நிச்சயமாக வெளிநாட்டுக்கான சூழ்நிலை அமையும். சரிங்களா? அலைந்து திரிதல். அப்போ ஒரு இடத்துல மற்றொரு இடத்திற்கு உங்களுடைய தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ குறுகிய தூர பயணத்தில் நீங்கள் சென்று வந்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியும் உங்களுக்கு தேடித்தரும். கடல் கடந்து போகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஜலராசி, நீங்கள் தனுசு ராசி, இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து ஜலராசியான விருச்சிக ராசியை பார்க்கிறது. ஜலம் என்றால் தண்ணி. அப்போ கடல் கடந்து நீர்நிலைகளை கடந்து செல்கின்ற ஒரு சூழலை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக பாருங்க, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்வை செய்கிறார். 6ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்தாலும், ஒரு துர்ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்தாலும், குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ கண்டிப்பாக குடும்பம் அமையும். அப்போ இது நாள் வரை குடும்பம் அமையாமல் குடும்பத்தில் இன்னல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்ட உங்களுக்கு அந்த குடும்ப வகையான பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும். திருமணமே ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஏன்னா குடும்பம் என்பது திருமணத்தோடு தொடர்புடைய ஒரு பகுதி. அப்போ நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குடும்பம், அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா தனஸ்தானம் 2ஆம் இடம், வாக்கு சாதுரியம் கிடைக்கும். சரிங்களா? தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி என்கின்ற அனைத்து பண்புகளும் உங்களுக்கு குருவினுடைய பார்வையால் உங்களுக்கு மேன்மை அடையும். சரிங்களா? 7.5 சனியிலேருந்து முழுமையாக நீங்கள் வெளில வந்துட்டீங்க.
கடந்த 7.5 வருஷமாக, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கடந்த 7.5 ஆண்டுகளாக கடுமையான சொல்ல ஓனா துயரத்தில் இருந்த உங்களுக்கு 7வது சனியிலிருந்து விடுதலை. தற்போது குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட குருவுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் பலப்படுத்தப்படும் என்பதால் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், நல்லதொரு லாபமான ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்கின்ற ஒரு யோகத்தை கொடுக்கும். என்ன, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக குடும்பம் அமையும், திருமண வாழ்க்கை அமையும், நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்தும். நிச்சயமாக இந்த 2024ஆம் ஆண்டானது இந்த குருவனுடைய பயிற்சியானது மிகப்பெரிய அளவுக்கு உங்களை கெடுக்காமல் நல்லது ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையாகவே உங்களுக்கு அமைத்து தரும் என்பது திண்ணம்.